நாங்கள் சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருப்போம் ஜபலுன் நூர்னு கேள்விப்பட்டிருப்போம். ஜபலுன் நூர்ன்றது அந்த தொங்கில் அப்படியோ ஜபலுன் நூர் தான், எல்லாம் ஜபலுன் நூரில் தான் சேரும். ஜபலுன் நூரில் அந்த மலை குன்று இருக்குது, அதுக்கு மேலே தான் ஹிரா குகை இருக்குது. ஹிரா குகையில் உட்கார்ந்து பார்த்தா முழு மக்காவுமே விளங்கும். ஹிரா குகையில் உட்கார்ந்து பார்த்தா முழு மக்காவுமே விளங்கும். ஜாஹிலியத்துடைய காலம், அநியாயம், அட்டூழியம், கொலை, விபச்சாரம் எல்லாமே தலை வச்சு ஆடிக்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடைய மக்களுடைய பாவத்தை பார்த்து கவலைப்படுவார்கள். அதற்கு ஒரு தனிமையை ரசூலுல்லாஹ் தேடினார்கள். அந்த தனிமைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செஞ்ச இடம் தான் அந்த ஹிரா குகை. ஏன் அந்த ஹிரா குகையை தெரிவு செஞ்சாங்க? இவ்வளோ இடம் இருக்க ஹிரா குகையில் உட்கார்ந்து பார்த்தா முழு மக்காவுமே விளங்கும். மக்காவாசியில் பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. குஃப்ர் செய்கிறாங்களே, ஷிர்க் செய்கிறாங்களே, பாவம் செய்கிறாங்களே, வட்டி கொடுக்குறாங்களே, எடுக்கிறாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தான் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய கட்டம் தான் கிபி 610ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா குகையிலிருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இக்ரா, ஓதுங்க. மான பிகாரின், எனக்கு ஓத தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டிப்பிடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற 5 வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அருளப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிரா குகையில் நீண்ட காலம் இருந்தாங்க தனிமையில். அந்த நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் சாப்பாடு கொண்டு போவாங்க. அந்த மலையை பாருங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாளைக்கு 2 முறை ஏறுவாங்க அந்த மலைக்கு, கணவனுக்காக வேண்டி. ஒரு மனைவி எப்படி வாழணுன்றதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முழு சத்தையுமே இழந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய செல்வ சீமாட்டி, பெரிய செல்வந்த பெண். அவர்களுடைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு, அதாவது சிரியாவுடைய பகுதிக்கு நிறைய சஹாபாக்கள் பிஸ்னஸுக்காக போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாமான்கள் எடுத்துக்கொண்டு தான் ஷாமுக்கு போனாங்க பிஸ்னஸுக்காக. முழு சொத்தையுமே கணவனுக்காக இழந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில் அமர்ந்து இருக்கிறாங்க. சமூகம் எல்லாம் பேசுது, மக்காவாசிகள் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள், எவ்வளவு கண்ணியமா வாழையிலும், குறைஷ் வம்சத்தை சேர்ந்தவர், அப்துல்லாவுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய பேரன், எவ்வளவு கண்ணியமா ஈக்கலாம். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கணவனோடு இருந்தார்கள். ஒரு நாளைக்கு 2 முறை பாருங்க. இந்த மாலைக்கு இப்பதான் கொஞ்சம் படி போட்டிக்கிறாங்க. அந்த காலம் எப்படி இருந்து இருக்கும்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் முதல் குர்ஆன் அருளப்பட்டுச்சு.